நிறுத்துங்கள் அப்பா, நிறுத்துங்கள். சைலண்ட். என்னடா சத்தத்தையே காணோம்? நிறுத்திட்டீங்களா? என்ன எல்லாம் கருவா கொட்டையாடு தெரியுறாங்க? யாரு இரு வர என்ன இப்படி எல்லாம் அதுக்குள்ள பிரசவம் பண்றீங்களா? அதுக்கு இன்னும் பெரியவர்களே, சிறியவர்களே, இன்னும் ஆண்களாக கப்பல்மார்களே, ஐயா ஐயா பாலம்பட்டி நாகராஜ ஐயா கோமாளிக்காக அனுமதி செய்திருக்கிறார். பாலம்பட்டி நாகராஜா ஐயா எப்பயுமே குடியும் கூத்தியாவோடு சந்தோஷமா இருக்கணும். சரி விடு. இன்னும் கல்யாணம் ஆனவர்களே, ஆகாதவர்களே, உங்களுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் அப்படின்னு நீங்க கொண்டு இருக்க சின்ன சிறு சிட்டுக்களே, இன்னும் அது மட்டும் கிடையாது. இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் 1 மணி நேரத்துல குப்பரப்படுத்த தூங்குறவங்களே, ஐயா இப்பயே நீ சாஞ்சி போயிட்ட. உன்னைதான் பாக்குற, அங்க பின்னாடி பாக்குற. அனைவருக்குமே எங்களது சேலம் மாவட்டம், எங்களது ஓமலூர் வட்டம், எங்களது தாரமங்கலத்து அருகாமுள்ள எங்களது ஆரூர்பட்டி ஸ்ரீ ராஜமாணிக்க வாத்தியார் வழங்கும் எங்களது சரஸ்வதி நாடக சபா சார்பாக இந்த கோமாளியின் மனம் தெரிந்த நன்றி நன்றி கடத்தமான ரொம்ப நேரம் ஆகுது. நான் ஒருத்தரையே பேசியிருந்தா நல்லா இருக்காது. நான் என்கிட்ட பேசுறதுக்கு சிங்க குட்டி வருது, சிறுத்தை குட்டி யார் சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. என்ன வாப்பா? ஏனா என்னாச்சு? எதுக்கு அடிச்சீங்க? சொல்லுமா? கூப்டல. ஆமா. ஒரு ஆளை வர சொன்னல. எதுக்கு அடிச்சப்ப? ஏடா என்ன கோடிச்சப்ப? சொல்றேனா? சொல்லலைனா அடிக்க அடியில கோணையா மூத்திர விட்டுருவ. டேய் கத்துனீனா கோத வெளிய வந்துரும். ஆமா. நானே தூர கறி அறிமுகம் இல்லாத ஆளு. ஏனா வந்தனே வராதுமா. ஒண்ணா மேல குடுக்குறேன். ஒண்ணா மேல குடுக்குறேன். இல்லனா கீழ குடுக்குறேன். கீழ குடுக்குறேன். உட்கார்ந்தா வாயில வைக்கிறேன். வணக்கம் வைக்கிறேன். ஓ வணக்கம் வைக்கிறேன். இதெல்லாம் என்னையா மரியாதை? ஓ இது உனக்கு பிடிக்கல. இந்த மரியாதை எனக்கு பிடிக்கல. இது உனக்கு பிடிக்கல. ஆமாப்பா. ஓ உனக்கு என்ன வேணும்? கை குடுக்கறனா? கை குடுக்கணும். கை குடுக்கணும்பா. என் வாயால செத்து போய்டா. ஒரு பெல்ட் அங்க போறதுனா? பெல்ட் எடுத்து போட்டு வருவேன். ஆமா. ஏய் தம்பிங்க வா. அழைப்பு மரியாதையை கூப்பிட்டு அடிக்க மாட்டேனா? இந்த மரியாதை உனக்கு பிடிக்கல. பிடிக்கல. இப்படி எல்லாம் வெச்சு கூப்பிட்டு அடிப்பேன். அடிப்பேன். வாயா 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 வணக்கம். யார பாத்தே வாயா வாயா. இவன் ஐயா இன்னைக்கு அடிச்சே செத்து போயிடுவான் இன்னைக்கு. இன்னைக்கு இவனுக்கு 30 கும்பிடுறதா இன்னைக்கு. இவன் சாவறான் கொஞ்ச நேரத்துல. பழி என்ன ஏதுன்னு தெரியுமோ மற்ற நாட்டு அடிக்கிறான் அப்படி ஈனுக்கிட்டு. இதுக்கு அடிக்கிறப்பா இதுக்கு அப்படி கத்துறா. இப்பேற்பட்ட சபையில என்ன மாதிரி பேச மாட்டியா? சொல்லு. இந்த வாயை பாத்தி வாயா வாயாக்குறியே. ஆட்டு வாயா ஆட்டு வாயா இல்ல மாட்டு வாயா இல்ல எலம்ப வாயா இல்ல பட்டி வாயா இல்ல பண்ட வாயா தொண்ட வாயா யார மாட்டு வாயாக்குற? வாயை கூப்பிட்டா பிடிக்காதுப்பா. பிடிக்காது அடிப்பே. அப்படி சொல்லிவிட்டு போ. வாங்க அண்ணா வணக்கம். யார மாட்டு அண்ணா கேக்குற? டேய் அண்ணாடா இன்னொரு டைம் சாட்டை பாரு மேல போடும், ஒயர் மேல அடிவும், உனக்கு பின்னாடி கரும்போகம் வரும். இன்னைக்கு அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ சாவ போற உறுதி. என்ன என்ன பார்த்து அண்ணா அண்ணாடு கூப்பிடுறீங்க? உனக்கு முன்ன பிறந்தவனா? இல்ல 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 உன் சித்த மகனா பெரிய மகனா? இல்ல இல்ல உன் பங்க பங்காளியா? இல்ல உன் பங்காளி சுத்தடுத்தனா? ஆமா அவளே பெரிய நீ. அப்ப நீ அண்ணாடு கூப்பிடுற? அண்ணாடு கூப்பிட்டா பிடிக்காது. அண்ணாடு கூப்பிட்டா பிடிக்காது. அடிப்பே. அஜிமாமா ஆமாப்பா. அடிப்பே அடிப்பே. எதுக்கு
எதுக்கு அண்ணான்னு கூப்பிடணும்? ஆறாவது வைத்தியகத்தில் இருந்தால் விஜயகாந்த் ஆட்டம் காவலுக்கு கடைசி கிளைமேக்ஸ்ல நிப்பாருல அப்படி அப்படி நடந்து போறான் என் தலைவன். ஆளுங்க களவு வேலைக்கு போக நடக்குதுலாட்டு ஐயா யாருங்க ஊர்ல வித்தியாசமா உங்க சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் இல்ல பயன்படுத்துற மாதிரியே போறாரு. சரி வீடு டேய் இந்த மரியாதை உனக்கு பிடிக்கல அண்ணா கூட்ட பிடிக்காது. வாங்க தம்பியே வணக்கம். என்ன யார மாத்தா தம்பி சொல்றீங்க? தம்பியா டேய் தம்பியா ஓ டேய் இட்டு விடுவா எதுல அடிப்பா ஏய் தொண்டர் இனி வந்து தம்பி தம்பி கூப்பிடுறீங்க. உனக்கு பின்னாடி போறதா இங்க கொலாயிலியா அது இல்லனா உனக்கு கால போறதா இல்ல பாஸ் இல்ல சித்தாய் மகனா இல்ல இல்ல பெரியாய் மகனா இல்ல இல்ல சித்த புட்டாளா சித்தப்ப முட்டாள் நீ பெரிய அறிவே இல்ல சித்தப்ப வீட்டாளா பாப்பா சரி பாப்பா இங்க போடு இந்த சொட்டையை நப்புங்கள வாங்கல அங்க அங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கரு கும்முன்னு தெரியுது. எங்க உட்காந்து இங்க வாங்கறல கடுத்தாச்சு என்ன மனுஷன மதிக்குதான்னு பாரு பஸ் அண்ணா அண்ணா நோட கூடாதா? மோசமான ஆளுங்களா? இல்ல தெரியுது மோசமான ஆளான்னு கேட்டேன். கொட்டாட்ட உட்காந்துருப்பாரா? அங்கேயே உட்காரு வேலைக்கு டீ நான் அமுச்சு விடுறோம். அங்கேயே அந்த அந்த பையன்கிட்ட மட்டும் நீ எதுவும் விடிய பேசக்கூடாது. பேசிட்டீங்கன்னா கூலிப்டியில உனக்கு புதி தோண்டி போச்சு. சரி தம்பியை கூப்பிட்டா பிடிக்காதுப்பா. கூப்பிட்டா பிடிக்காது. ஏன் தம்பியை கூப்பிட்டா பிடிக்காது? தம்பியை கூப்பிட்டா பிடிக்காது நீ பிடிக்காது. சரி விடு மாமா வணக்கம். என்னடா இது எல்லாரும் கொட்டி வாசிட்டு கொள்ள வராரு பாரு. அண்ணனின் விழுதுகள் ஆளு ரெண்டு வேலை செய்யறான். இன்னொரு கை இருந்தாவா அதுலயே கொலாய் முடி இருக்கிற வேலையை செய்யும். நீ எத்தனை வேலை செஞ்சாலும் ஒரு சம்பளம் தான் கொடுப்போம். 850 ரூபா தான் வரும். அதுக்கு மேல 1 ரூபா கொடுக்க மாட்டான். குறைச்சிருந்தா அது அது அடுத்து 800 வந்துரும். அதுக்கு மேல மாணிக்கு 1 ரூபா சேர்த்து கொடுக்க மாட்டான். யாரு அவன் என்ன பெரிய இல்ல வாத்தியாரா என்னங்க இது வாத்தியார்ப்பா வாத்தியாரா? அப்படி பேசக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு சரி எங்களுக்கு கிடையாது. அப்படியா? கல் எடுத்து ட்ரிப்ட் ஓடி போயிருவோம். பாடம் எதுக்குடா அப்படி கத்தி தொலைவா? எனக்கு தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை. பிடிக்காத வார்த்தை டிசிசிய மாமா. டிசிசிய மாமா. ஆமா. மாமான்னு கூப்பிட்டா ஒக்கல கட்டிக்கிறேனா? எங்க அக்கா குறன மருந்து வச்சு கொண்டு போடும். என்ன சொல்ற? செத்து போயிரோடா. அப்படியா? இல்ல உன் தங்கச்சில கட்டிக்கிறேனா? நம்மளால சமாளிக்க முடியாது. ஓ தங்கச்சி நான் கட்டிக்கிறேனா? செத்து போயிருவேன். நானே மருந்து வச்சு கொண்டு போடுவேன். இல்ல உன் அத்தையில கட்டிக்கிறேனா? அங்க பாருங்க இவன் எத்து சோட்டு ஆளு எங்க அத்தை கிட்ட போறான். நம்ம எங்க அத்தை இத்த சோடு இருக்குது. எங்க அத்தை பாவாடை குள்ள பூந்து ஆவி பிடிச்சா மூச்சு மூடி செத்து போயிடும். முத்த செத்து போயிடும். நான் போல இத்த சோடுற எங்க அத்தை. வேண்டாம் வேண்டாம். இல்ல யாத்தையில நீ கட்டிக்கிறியா? நான் வர மாட்டேன். சரிண்ணா. மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காது. 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 ஆமா. எதை வச்சு கூப்பிட்டா எதை வச்சு கூப்பிட்டாலும் அடிப்பேன். ஒரு நிமிஷம் வரேன். இங்கே இரு. இங்க இருக்கேனா? நான் குரலக்காரனா? ஏப்பா அங்க இருந்தே பேசுங்க. ஆனா எதை வச்சு கூப்பிட்டாலும் இந்த பையன் அடிக்கிறான். சின்ன தம்பி வயசுல பெரிய ஆளா இருந்தாலும் அண்ணா தம்பி என்ன அதுக்கு அடிக்கிறான். மாமான்னு கூப்பிட்டேன் அதுக்கு அடிக்கிறான். எதை வச்சு கூப்பிட்டா அடிக்க மாட்டான். ஆனா சொல்லுங்கண்ணா. சரி எதை வச்சு கூப்பிட்டா அடிக்க மாட்டான். அங்க இருந்தா சொல்லுங்க. இப்ப வருஷம் என்ன நடக்குது? நீங்களே சொல்லுங்க. இப்பதான் இங்க புது வருஷம் போறது இருக்குன்னு சொன்னாங்க. 2026 இங்கிலீஷ் கொலாய் தான் பேசுவேன். இங்கிலீஷ் தான் பேசுவியா? வரும்போது ராக்கிப்பட்டி பஸ் அப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தா கேட்கணும். காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி மண்டை கீறிட்டு நீங்க எல்லாம் காம்பவுண்ட் படிச்சுங்களா? பாருங்க உள்ளூர்ல இருக்கிற ஒரு சிங்கக்குட்டி வரப்போகுதுப்பா. பாருங்க பார்க்கத்தான் போறேன். வேகமா ஓடிவா பாக்கலாம். ஓடியா பாரு எவ்வளவு ஒரு லொல்லு குழாய் பாரு. தேவா வாங்க. இவர்தான் சட்டியை படி படி படிச்சிருக்காரு. நான் வாந்தி எடுக்க சொன்னேன்.
அப்படிங்கிற அதே மத்தியானம் உடம்பு தெரியல சரி அதனால ஓன் கும்பிட்டு வந்து எடுத்துருக்கேன். அப்படியா நீயும் படிச்சிருக்கிறியா படிச்சிருக்கிறேன். என்ன படிச்சிருக்கிற டென்த்து யாரு முடிச்சுக்கிட்டு என்னது தெங்கு தெங்கிறிய டென்த்து ஓ 10வது ஆமா ஆமா ஏன் 10வது படிச்சிருக்கீங்க இங்க வந்தீங்க இவ்வளவு படிச்சுட்டு வேற ஏதாவது வேலைக்கு கிளர்க்கு இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போலாமா வேலை கிடைக்கலவா வேலை கிடைக்கலையா சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாங்கி வச்சிருக்கிறேன் காத்தாளிக்கு சொல்றேன் காத்தாளிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படியா போயிட்டான் நான் நகரட்டுமா இல்ல நடந்து போ ஒரு லொல்லு போன உனக்கு சரி டேய் அண்ணானு கூப்பிட்டா பிடிக்காது மாமானு கூப்பிட்டா பிடிக்காது டேய் வாடா வாங்க அண்ணானு கூப்பிட்டு அடிக்கிற கெட்ட வாரத்துல கூப்பிட கை கொடுக்குற இதெல்லாம் உங்க ஊர்ல எங்கடா இருக்குது இதெல்லாம் என்ன மரியாதை கேக்குறேன் ஆமா ஏனா அண்ணா தம்பியை கூப்பிடுவேன் சுத்தல மகி கேட்டு வருவேன் மாமா மச்சானை கூப்பிடுவேன் வீட்ல பொண்ணு இருக்குதானே கேப்பேன் இப்படி கூப்பிட்டா வந்து வழிய டீச்சர் வாங்கி கொடுத்து வழியில அனுப்பிச்சுடலானா ஓ இதுதான் எங்க ஊரின் வழக்கம் ஊரின் வழக்கெல்லாம் போனா போறோம் நான் யாத்ரீமா யாருப்பா அகடத்துல இருக்கன பேசக்கூடிய சரி நகைச்சுவை நடிகர் கோமாளி ஓ கோமாளி ஆமா சரியா தம்பி என்ன கேக்குற ஆமா ஆமா நீங்க எல்லாம் யார் என்ன வேலைக்காரங்க நாங்க தானே நாங்களா நைட் நைட் வேலைக்காரங்க நைட் வேலைக்காரரு ஆடு மாடா இல்ல அண்டா கொண்டா திருடுவாங்களா என்ன திருடுறதா நைட் வேலைக்காரருங்கற திருட்டு வேலை இல்லடா இல்லடா விடிய கவலை புக்கு கொலை கூத்தாடிகள் நீங்களே சூத்தாடுறவங்க ஆமா சூத்தாடுறவங்க ஆமா தம்பி நாங்கதான் ரொம்ப சந்தோஷம் சரி வா ஏப்பா உங்களை தான் தொலையிட்டு இருந்தேன் இருக்குடா உங்க செட்ல பெண் வேட கலைஞர்லாம் இருக்காங்களா இருக்கா பெண் வேட கலைஞர் இருக்காங்களா இருக்காங்கடா நீ என்ன வேஷம் போடுவேன் பெண் வேஷம் போடுவேன் அவர் ஆசை வருது மேல ஒரே அப்படி ஒண்ணும் தெரியாது வண்டியில போய் தான் படுத்துக்கிட்டு தாண்டா ஆஹா அப்படியா ஆமா மேல ஏதோ வாசனையாவே வருது அதான் கேட்டேன் தெரியலையேனா கோட்டர் வாசம் வருது ஆமா வரும் தெரியல என்ன சரக்கு நினைக்கிறேன் 18-40 நினைக்கிறேன் 48 அது வாசனை அடிக்காது அப்படின்னா குடிச்சிருக்கிற கண்டா விட்டு பத்தியே தெரியாது இதுக்கு மேல இங்க பள்ளிக்கூடம் இப்பயே பள்ளிக்கூடம் தூக்கி பாறை மேல வச்சு விட்டான் சரி விடு போகட்டும் பெண் வேட கலைஞர் இருப்பாங்க ஆமா அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வா அவங்கள தான் நான் பாக்கணும் அப்படியா அல்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க சரி வர சொல்றேன் போய் வர சொல்றியா உடனே வர சொல்லு டைம் ஆகி போச்சு சீக்கிரமா வர சொல்லு என்னப்பா விஷயம்? வணக்கம். ஏன்னா உங்க நோவா காதுல நம்ம கட்டிட்டு வந்துருக்கிற படித்த இதுடா பாட முடியாது. சரோஜதேவி என்ன விஷயம்? என்ன கூப்பிட்டீங்க? அதாவது என்ன கூப்பிட்டு பட்டோடு சொல்ல சும்மா இந்த வந்து போய் பட்டார் பட்டார் கொடுத்துருவேன். என்ன மேட்ரு அதை பட்டார்னு சொல்லணும். உள்ள வேலை இருக்குது. எங்கேயோ கோவக்கார பொம்பளையாட்டுக்குதுங்க. பள்ளிக்கூடம் எப்போ உடையும்? சரி சரி, அங்க என்ன நாய் உனக்கு? என்ன இங்க என்ன சூனிகாரி ஏற்றத்தோடு போட்டு வச்சுட்டு வந்திருக்கிற? இது சூனிகாரி வைக்கிற பொட்டு இல்ல, பக்கத்துல வந்து பேச. இதெல்லாம் ஓல்டு மாடல்பா. யாரு முடியல, இதெல்லாம் வந்து ஒரு மங்களகரமா இப்படி வச்சா சன 4 பேர் பார்த்து நம்ம முகத்தை பார்த்தா மங்களகரமா தெரியும். புரியுதா? ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கு. ஆமாப்பா, சந்தோஷம். எனக்கு ஒரு நாடகத்துல பாட்டு வேணும். ஒரு நாடகமா ஒரு நாடகமா? எனக்கு ஒரு நாடகத்துல பாட்டு வேணும். என்ன நாடகம்னா எதை விரும்புவீங்க? அதாவது உங்களுக்கு என்னென்ன நாடகம் தெரியும்? உனக்கு எந்த நாடகத்துல வேணும்? எல்லா நாடகம் தெரியுமா? பார்த்தா பெரிய என்ன நாடகம் இல்ல, எல்லா நாடகம் தெரிய மாட்டேங்குது. ஒரே நாடகத்துல பொம்பளைங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதனால எல்லா நாடகம் தெரியும்ல. அர்ஜுன் தவசே தெரியும். மின்னல் ஒளியார் சிவன் பூஜை அது நாங்க ஆடினதில்ல. தேவப்பட்டம் தெரியாது.
கருங்கூதி மயில் ராவணன் சண்டை. அப்படி ஒரு நாடகமே இல்லையேப்பா. புக்கு நடக்குது. கருங்கூதி மயில் ராவணன் சண்டை. சரி தெரியுமா? அதுவும் தெரியாது. தெரியாது. அதுவும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லையா? அதனால தெரியாது. எதுல வேணாலும் நீங்க பாடுவோம். எல்லா நாடகம் தெரியும். ஆனா இந்த நாடகம் உனக்கு தெரியல. எந்த நாடகம்? இந்த நாடகம் அது வேணுமா? அந்த நாடகம் நான் தெரியும். ஏய் கண்ணுட்ட எந்த நாடகம்? அந்த நாடகம் கேட்டேன். இந்த நாடகம் கேட்டேன். அந்த என்ன நாடகம்னு? இந்த நாடகத்துல பாட தெரியும். அதெல்லாம் தெரியும். இவ நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். அதே அதுலயே பாடு. இந்த நாடகத்திலேவா? ஆமா. உங்களுக்கு பிடிச்சிருக்கணுமே. புடிச்சிக்கிச்சு எனக்கு பைத்தியம். என்னப்பா சொல்ற? இதுலயே சோகமான பாட்டு. இதுலயேவா? சோகம் பாடு. அவளத்தான் விடுவேன் நானு. உன்கிட்ட பேசணும்னா அவளத்தான் விடுவேன். என்ன நாடகம் கூட கேட்ட? என்ன நாடகம் கேட்ட? என்னடா கேட்ட? ஒரு நிமிஷம். என்ன கேட்ட? ஒரு நிமிஷம். இந்த அடிக்கிற வேலை கொலை வச்சுட்டு கொண்டு போய் நிந்த நாடகம் கேட்டல? நிந்த நாடகம் கேட்டியா இல்லையா? இந்த நாடகம் நானே கேட்டேன். ஏய் அதாவது இந்த நாடகம்னு சொல்ல வரதுக்கு சொன்ன அதுக்குள்ள நீயே புடிச்சிக்கிட்டா ஆமா, நீ நிந்த ஆரவள்ளி சண்டை. ஆரவள்ளி நாடகம். யாரா வந்துட்டா? வாத்தியார் இப்ப இங்க வெள்ளரை போனவன் ஒரு வாத்தியார்னு ஒரு மரியாதையே கிடையாதா? அண்ணன் மேல மரியாதை. அம்மாங்கிறதும் இப்பங்கிறதும் என்கிட்ட எங்க வாத்தியார் நம்மளுக்கு சோத்துக்கு என்ன கேதுன்னு நினைச்சு பாத்தியா? ஏன் சோது கேக்குறேன். அவரு அக்கா எனக்கு ஆம்பளைக்கு தேவை கிடையாது. பெண் வேட கலைஞர் மட்டும்தான் தேவை. அப்படியா? அப்ப நான் பெண் வேட கலைஞர் இல்ல. நீங்க பெண் வேட கலைஞர். எனக்கு ஆரவள்ளி சண்டை நாடகம் வேணும். ஆரவள்ளி எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும். எல்லா பொம்பளை வேசக்காரங்களும் வந்து வெளியே போடணும். பாரு, எல்லா பொம்பளை வேசக்காரங்களும் இருக்கிறாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த அம்மனுக்காக வேண்டுதல் காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாரு. அருமை உள்ளம். யாரு? கரட்டூர் கணேசன், காட்டூர் கணேசன், பெருமாயி மகன்கள் பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா, விஸ்வநாதன், கவின் இவர் குடும்பத்தினரெல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து இந்த அம்மனுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களும் நாடகத்தை கண்டுமகிழ வந்த ரசிக பெருமக்களும் இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும். ஆண்டு
சத்யாவதி கல்யாணம் சத்யாவதி கல்யாணம் என்ற ஒரு அற்புதமான நாடகம். ஒரு அற்புதமான நாடகம். சத்யாவதி கல்யாணம் கல்யாணம் ஆமாங்க. இந்த நாடகத்துல நாடகத்துல நந்தாபுரி ஆளக்கூடிய ஆண்டக்கூடிய இந்த நந்தனாபுரி ஆளக்கூடிய குணபோஜ மன்னனே சபைக்கு வர்றாரு. கிளம்பிட்டாரா? இப்ப ரதம் ஏறிட்டாரு. எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணுவீங்க? ஒரு அரசன் இல்லையா? சரி. அவர் ஏறி வரக்கூடிய ரதம் அண்ணா ரொம்ப சந்தோஷங்க அண்ணா. வர சொல்லுங்க.